பிழை கொண்டு ஒரு விக்கெண்டாது அன்பு செய்கிற பிறவி என்னும் முளை கொண்டு ஒருவன் செல்லாமை நின்று பாடும் முன்னோ புழை கொண்டு ஒருங்கு இரு நோக்கம் பயின்ற இம்மம் ஒன்றுடோ ஒருவன் என்னா முன்னம் உள்ளன் தழைத்திடுமே ஒருவன் என்னா முன்னம் உள்ளன் தழைத்திடுமே பிழை கொண்டு ஒரு விக்கெடாது அன்பு செய்கிற பிறவி என்னும் உழை கொண்டு ஒருங்கிரு நோக்கம் பயின்றய ஒன்றுடல் கொண்டு ஒருவன் என்ற உள்ளம் உள்ளன் தழைத்திடுமே ஒருவன் என்ன முன்னம் உள்ளன் தழைத்திடுமே மாணிக்கவாசக பெருமான் தில்லையினுடைய பெருமையும் அருமையும் நம்மை பிறவியில விடாது காப்பாற்றக்கூடிய அந்த தன்மையும் சொல்லி அகத்துறை இலக்கணமாகிய காதலன் காதலி அல்லது தலைவன் தலைவி அவங்களுடைய அன்பையும் சொல்வது போல இந்த திருக்கோவையாரை அமைத்து உள்ளார். ஆன்மீக பொருளையும் அகப்பொருளையும் ஒருங்கே தருவதுதான் திருக்கோவையார். பாடலை பாருங்கள். பிழை குற்றம் நீங்கி கெடாது அன்பு செய்யில். ஒருவி என்றால் நீங்கி என்று பொருள். குற்றங்கள் நீங்குவதற்கு எம்பெருமான் தில்லை கூத்த பெருமான் மேல் அன்பு செய். அப்படி செய்தால் முளை என்றால் குகை, மீண்டும் பிறவி குகையிலே சென்று மாட்டாமல் நம்மை காப்பாற்றுவான், கரையேற்றுவான். ஒருவன் என்னும் ஒருவன், அவன்தான் தில்லை அம்பலத்தாடும் முன்னோன் ஆதிமூர்த்தி. குகை என்றால் குகை மட்டுமல்ல, சந்து பொந்து புதர் வலை என்றெல்லாம் கூட பொருள் எடுத்துக்கொள்ளலாம். ஆக மொத்தம் பிறவியில நாம் சென்று சேராமல் அந்த குழியிலே விழாமல் காப்பாற்றுவான். உழை என்றால் மான் என்று பொருள் கொண்டு அவன் மானை கையிலே ஏந்திருக்கின்றான். அவன் பிடித்துக் கொண்டிருக்கும் மானை போல நாம் அவனை சிக்கனை பிடித்துக் கொள்ள வேண்டும். ஒருங்கு என்றால் ஒன்று கூடி ஒன்று இருக்க வேண்டும். அவனை அடையும் நோக்கத்தோடு மந்திரம் பயின்று இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் ஒளி நெற்றியான், ஒன் நுதல் என்றால் நுதல் என்றால் நெற்றி, ஒன் என்றால் ஒளி, ஒளி நெற்றியான் நம்மை ஆட்கொள்வான். ஆன்மீக பொருளை இப்போது சொல்லிவிட்டார். அடுத்து அகப்பொருள் துறையை சார்ந்த பொருளை சொல்ல வேண்டும் அல்லவா? அதற்கு தலைவன் வருகின்றான். ஆங்கவர் காதற் குறிப்பு பாங்கி தோழி உரைக்கின்றால் தலைவிடத்திலே மாந்தழை கொண்டு வருகின்றான் தலைவன். மான பெரிய நிறைய பூங்கொத்துக்களை, ஒளிர்க்கும் பூக்களை உடைய பூங்கொத்துக்களை மாலைகளை எல்லாம் கொண்டு வருகின்றான் என்று அவள் சொன்ன மாத்திரத்தை சொல்லி முடிக்க கூட இல்லை. அவ தலைவினா சொல்றா. தலைவன் என்ற சொல்லை கேட்ட மாத்திரத்திலே உள்ளத்திலே பெருமகிழ்ச்சி விடுகிறாள். என்ன முன்னும் உள்ளம் தழைத்திடுமே, தழைத்திடும் என்றால் பெருமகிழ்ச்சி விடுகிறாள் என்று அற்புதமாக நம்முடைய மாணிக்கவாசக பெருமான் திருக்கோவையாரிலே காட்டுகின்றார். அன்பர்களே, ஒரு பாடல் படித்தால் கூட ஆழங்கால் பட்டு படிக்க வேண்டும் என்பதற்காக உரையும் அடியேன் சொல்லியிருக்கின்றேன். திருவாசகம் முற்றோதல் செய்த பின்பு அன்பர்கள் திருக்கோவையாரிலிருந்து ஒரு பாடலாவது சொல்ல வேண்டும் என்பது அன்பு வேண்டுகோள்.
எனவே இந்த ஒரு பாடலையாவது எல்லோரும் பொருள் உணர்ந்து ஓதும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். திருவண்ணாமலையிலிருந்து அடிநாயன் சிவசதா சிவ பொடியரசு சிவா, திருச்சிற்றம்பலம். எல்லாம் எம்பெருமான் திரு அண்ணாமலையாருடைய திருவருளே. சிவா, திருச்சிற்றம்பலம். எம்பிரான் ஞானாசிரியர் மாணிக்கவாசக பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. சிவா, திருச்சிற்றம்பலம்.